இருக்குது. ஏன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அது கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த மிரர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடணும். மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சீட் பெல்ட் போடணும். சீட் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல் பட்டை தான் வலிக்க முடியும். மேல் பட்டை தான் வரும், கீழ்பட்டை வந்து வராது, லாக் வரும். மேல் பட்டையை வலிச்சுக்கிட்டு இந்த கை வந்து இந்த லாக் வந்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இந்த பட்டையை வலிச்சுட்டே வரணும். இந்த லாக் கேப்பு இந்த கேப்பை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த மேல் பட்டை இருக்கிற ஃப்ரீனஸை வந்து விட்டுறணும். விட்டுட்டு ஃபீட் பண்ணிக்க வேண்டியதுதான். சரிங்களா? திருப்பி இதை ரிலீஸ் பண்ணணும். வேலை முடிச்சிட்டிங்க, நீங்கள் வண்டி விட்டு இறங்க போகிறீங்கன்னா இந்த ரெட் கலர் பட்டன் இருக்கா, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பெல்ட்டை வந்து மேலே தூக்கி விட்டுருணும். சாதாரணமாக வைக்கக்கூடாது. அது எப்படி நம்ம விட்டுருமோ அதே மாதிரி மேலே கொண்டு போய் விட்டுருணும். இல்லையா? இப்போ இது வந்து முதல்ல நம்ம வண்டியில் உட்காந்து நம்மளை தயார்படுத்திக்கிற பொசிஷன். புரியுதா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ இதுக்குள்ளே என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? கீ வந்து ரைட் சைடில் இருக்கா? அந்த கீ வந்து 3 ஸ்டெப் வந்து நம்ம வந்து வேலை செய்யணும். முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேரிங்குடைய லாக் வந்து ரிலீஸ் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து 2 வீலர் ஓட்டுறோம். 2 வீலர் எங்கன்னா ஒரு இடத்துல பார்க் பண்ணுறோம், இல்லை வீட்லேயே கூட கொண்டு போய் நிறுத்துறோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவோம், வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோர்ட் லாக் பண்ணிட்டு போகிறோம் இல்லையா? அந்த மாதிரி இது ஸ்டேரிங் வந்து ஆட்டோமேட்டிக் லாக். நம்ம லாக் போடணும்னு அவசியம் கிடையாது. கீ எடுத்துட்டாலுமே அது ஸ்டேரிங்கை திரும்ப லாக் ஆகிடும். அப்போது கீ வந்து உள்ள போட்டுட்டு ஒரு ஸ்டெப் வந்து நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஸ்டேரிங்குடைய லாக் வந்து ரிலீஸ் பண்ணிடுச்சு. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேரிங் லாக் ரிலீஸ் ஆகும். ரெண்டாவது அடுத்த ஸ்டெப் நீங்கள் ஆன் பண்ணும்போது பவர் லைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? பேட்டரியில் வந்து பவர் வந்து எல்லாத்துக்கும் பாஸ். அந்த லைன் வந்ததுக்கப்புறமா தான் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறோம். 3வது ஸ்டெப் தான் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2 செகண்ட் கீயை வந்து திருப்பி பிடிக்கணும். புரியுதுங்களா? இது இந்த 3 ஸ்டெப்பும் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணிக்கணும். வண்டி ஆஃப் பண்ணுறது வந்து அப்படியே ரிட்டர்ன் வந்து ஒரு வாட்டி ஆஃப் பண்ணிங்கன்னா அது வண்டி ஆஃப் ஆகிடும். அதுக்கடுத்து 2வது ஸ்டெப் வந்து பேட்டரி ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் ஆகிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி சாவி உள்ளே அழுத்தின மாதிரி திருப்பி ரிட்டர்ன் பண்ணிங்கனாக்கா சாவி வெளியில் வந்துடும். புரியுதுங்களா? இது என்னுடைய பொசிஷன். ஸ்டேரிங் வந்துட்டு தம்ஸ் அப் மாதிரி வச்சுக்கணும். அதிகமாக திருப்பும் போது நீங்கள் கையெடுத்து பண்ணலாம். வேகம் அதிகமாக ஸ்டேரிங்குடைய பொசிஷன் வேகம் அதிகமாக ஸ்டேரிங்குடைய வேலை வந்துட்டு உங்களுக்கு என்னாகும், கம்மியாயிடும். அப்போ லைட்டாக செஞ்சீங்கன்னா போதும், கை எடுக்காமல். அதிகமாக திருப்பம் வரும்போதுன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து நீங்கள் வண்டி எடுக்க போகிறீங்க, அந்த மெயின் ரோட் போனீங்கன்னா ஒரு ரவுண்டு நீங்கள் சுற்ற வேண்டியிருக்கும். அந்த ஒரு ரவுண்டு திருப்பும் போது கை எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். குடுக்கல் வாங்கல் தான் இருக்கணும். இந்த கை வந்து இங்கே மேலே கொண்டு போய் விடணும், இந்த கை வந்து ரைட்டில் கொண்டு வந்து விடணும். எந்த கை எந்த பக்கமாக நம்ம திருப்புறோமோ அந்த கை வந்து அந்த பக்கமாக